வணக்கம் நண்பர்களே. உள்ளூராட்சி சபை தேர்தல் நடைபெற்று முடிந்துவிட்டது. இனி மாகாண சபை தேர்தல்கள் தொடர்பாக தற்பொழுது பேசப்பட்டு வருகிறது. இப்பொழுது மாகாண சபை தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளர் தொடர்பான விவாதங்கள் சமூக வலைத்தளங்களில் தற்பொழுது பேசப்பட்டு வருகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. பலர் நாங்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் என்ன பிரச்சனைன்னா, மக்கள் விரும்புகின்ற வேட்பாளர் யார் என்பதுதான் இங்கே கேள்வி. அரசியல் ஆர்வலர் தபேந்திரன் எங்களோடு இருக்கின்றார். அவரோடு இந்த விடயங்கள் தொடர்பாக பேசுவோம். வணக்கம் தபேந்திரன். வணக்கம் அனஸ் அவர்களே மற்றும் எங்களுடைய இணையதள பார்வையாளர்களே. சரி, முதல்ல உள்ளூராட்சி சபை தேர்தல் நடைபெற்று சபைகள் இன்னமும் ஒன்று கூடாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. பெரும் இழுபறியில் இருக்கிறது. அதற்குள் வடக்கு முதலமைச்சர் தேர்தல் பற்றியும் வடக்கு மாகாண தேர்தல் பற்றியும் யார் முதலமைச்சர் வேட்பாளர் எனவும் விவாதங்கள் தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் ஓடுகிறது. என்ன பிரச்சனைனா, இப்ப சமூக வலைத்தளங்கள் தான் முக்கியமாக இந்த விடயங்களில் பங்களிப்பதை நாம் பார்க்கின்றோம். இதுல சுமந்திரன் தான் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிட போவதாக பகிரங்கமாக அறிவித்திருக்கின்றார். இது பற்றிய உங்களுடைய பார்வை என்ன? ஏனென்றால் இந்த சுமந்திரன் தான் தமிழரசு கட்சி சார்பில் முதலமைச்சர் வேட்பாளராக வடக்கு மாகாண சபைக்கு போட்டியிட போகின்றேன் என்று சொன்ன ஒரு கருத்துடன் எங்களுடைய ஓய்வு பெற்ற மாவட்ட மேல் நீதிமன்ற நீதிபதி இளஞ்செழியன் ஐயா அவர்களும் ஒரு வேட்பாளராக ஏதோ ஒரு விதத்தில் தமிழ் தேசிய பரப்புக்குள் கொண்டு வருவார் என்ற இந்த இரண்டு பேருடைய படங்களை போட்டு சுமந்திரன் வெளிப்படையாக சொல்லி இருக்கின்றார் தான் வடக்கு மாகாண முதலமைச்சர் வேட்பாளராக நிற்கப் போகின்றேன் என்று. இளஞ்செழியனும் பொருத்தமானவர் என்று ஒரு சாரர் பிரேரித்து இந்த ஏட்டிக்கு போட்டியில் நிற்கின்றது. இங்கு சுமந்திரனுக்குரிய வெற்றி வாய்ப்பு என்பது ஒரு இல்லை என்று சொல்லக்கூடிய நிலைமையில் தான் இருக்கின்றது. ஏனென்றால் எங்களுடைய கடந்த இந்த மாதம் 6ஆம் தேதி நடைபெற்ற உள்ளூராட்சி தேர்தலில் வட மாகாணத்தில் மொத்தமாக தமிழரசு கட்சிக்கு 3,07,000 வாக்கு கிடைத்தது. என்பிபிக்கு 3,06,000 வாக்கு கிடைத்தது. வெறும் 1000 வாக்குகள் தான் வித்தியாசம். இப்ப யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் தமிழரசு கட்சிக்கு 88,000 வாக்குகளும் என்பிபிக்கு 56,000 வாக்குகளும் கிடைத்தது ஒரு மாவட்டத்தில். ஆனால் வடமாகாணம் என்பது 5 மாவட்டங்கள் தழுவிய ஒரு எல்லை பரப்பு. ஆகவே இந்த சுமந்திரன் யாழ்ப்பாணத்தை வைத்துக் கொண்டு கணிக்க முடியாது. என்றால் வடக்கு மாகாண சபைக்கு 38 உறுப்பினர்கள், 38 உறுப்பினர்களில் 36 பேர் மாவட்ட அடிப்படையில் தெரிவு செய்யப்படுவார்கள். அதாவது யாழ்ப்பாணம் 14, கிளிநொச்சி 4, முல்லைத்தீவு 5, வவுனியா 7, மன்னார் 6. இவ்வாறாக 34 உறுப்பினர்கள், 36 உறுப்பினர்கள் வேற. 2 உறுப்பினர்கள் ஏதோ ஒரு கட்சியில சுயேட்சை குழுவுக்கு மாகாணம் தழுவிய ரீதியில் கூடுதலான வாக்கெடுத்தவர்களுக்கு 2 ஆசனம். ஆகவே 38 ஆசனம். இப்போ 38 ஆசனங்கள் என்றால் 19, 20 ஆசனங்களை எடுக்கின்ற கட்சி தான் ஆட்சி அமைக்க முடியும். இப்ப இலங்கை தமிழரசு கட்சி ஒரு மிக மிக பலவீனமான நிலையில் இருக்கின்ற பொழுது இது சாத்தியமில்லை. அடுத்தது சுமந்திரன் தன்னைத்தானே விளம்பரம் செய்து கொள்வதில் ஒரு ஆர்வலர். அடிக்கடி ஒரு பகுதியாக சொல்ல போனால் எல்லோரும் அரோகரா அரோகரா என்று சொல்லி கும்பிடுகின்ற கோயிலில் அவர் போய் ஐயோ ஐயோ என்று சொல்லுவார். அதாவது எல்லோரும் என்னை பார்க்க வேண்டும் என்று. அப்படியா வித்தியாசமாக சொன்ன கருத்துக்கள்லாம் இந்த தமிழரசு கட்சியை தொடர்ந்து வாக்கு வங்கியையும் சரித்து கொண்டு போகின்றபடியால் இது அவருடைய கருத்து, தன்னை முதன்மைப்படுத்திய கருத்து. இதில் இன்னொரு ஆபத்து இருப்பதை அவர் தெரியாமல் சொல்லிவிட்டார். சமூக வலைத்தளங்களில் இப்பவே அவருடைய குறைகளை சொல்லி சொல்லி அடிக்க தொடங்கி விட்டார்கள். பாராளுமன்ற தேர்தலில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் 17,000 வாக்குகள் எடுத்தவர் இனிமேல் வடக்கு மாகாண சபையில் 14 வேட்பாளர்களை தனக்கு சார்பானவர்களை இறக்கிவிட்டு என்ன செய்ய போகின்றார்களோ தெரியவில்லை. இப்ப அடுத்த பேச்சு, ஓய்வு பெற்ற நீதிபதி இளஞ்செழியன் அவர்களை தமிழ் தேசிய கட்சிகள் சார்பிலே ஒரு பொது வேட்பாளராக நிறுத்த வேண்டும் என்று சமூக வலைதளங்களில் ஒரு தரப்பால் கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறது. இது ஏற்கனவே டாக்டர் அர்ச்சுனா இந்த விஷயத்தை கிளறிவிட்டவர். இளஞ்செழியன் அவர்கள் மாகாண முதலமைச்சராக வந்தால் நல்லது, நாட்டுக்கு மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர் என்று. இப்ப இந்த கருத்து, பொது வேட்பாளராக அவர் நிறுத்தப்பட வேண்டும் என்ற கருத்து தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஆமாம், இளஞ்செழியன் போட்டியிடல், அதாவது வடக்கு மாகாண முதலமைச்சருக்கு பொது வேட்பாளராக தமிழ் தேசிய கட்சிகளால் யாரும் பிரேரிக்கப்படலாம், ஒருவரை பிரேரிக்கலாம்.
ஆனால் அந்த 2013ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்சவினுடைய ஆட்சியில் இருந்தபோது வடக்கு மாகாண சபைக்கான தேர்தல் செப்டம்பரில் நடைபெற்றது. அப்பொழுது வடக்கு கிழக்கு 2007 ஜனவரியில் பிரிந்து இயங்கி 2013 தான் முதலாவது மாகாண சபை தேர்தல் நடைபெற்றது. அப்பொழுது ஒரு மக்களுக்கு இருந்த ஒரு வேகம், ஆர்வம், ஒரு உற்சாகம் இப்பொழுது இல்லை. அது ஒரு காரணம். அடுத்தது அப்பொழுது முதலமைச்சர் விக்னேஸ்வரன் உயர் நீதிமன்ற நீதியரசராக இருந்தவரை கொண்டு வந்த பொழுது இவர்கள் நல்லா சந்தைப்படுத்தினார்கள், மார்க்கெட்டிங் செய்தார்கள் அவரை வைத்து. அவர் தொடர்பான ஒரு மதிப்பீடு பெரிய ஒரு அலை. அப்பொழுது 36 உறுப்பினர்கள், ஆனால் இவர்களுக்கு 38 2 போனஸ் சீட்டையும் சேர்த்து இவர்களுக்கு 30 உறுப்பினர்கள் கிடைத்தார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற பெயரில் போட்டியிட்ட 4 கட்சிகள் அணி. அப்பொழுதுதான் சித்தார்த்தனம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று அந்த அணிக்குள் புகுந்து கொண்டவர். ஆகவே அந்த அலை, அந்த உற்சாகம் இப்பொழுது இல்லை. காரணம் என்பிபி கட்சியினுடைய வரவும், இவர்கள் துண்டு துண்டாக சிதறி நிற்கின்ற நிலையில் இளஞ்செழியன் ஒரு தகுதியான வேட்பாளர் என்றாலும் எல்லோரும் ஏற்று எல்லோரையும் அரவணைத்து போகக்கூடியதாக இருக்குமா என்பது ஒரு பக்க நியாயம். இன்னொரு பக்க நியாயம், அதாவது மாவட்ட நீதிபதியாக உயர் நீதிமன்ற நீதியரசராக மிக மிக நல்ல பெயருடன் வாழ்ந்த விக்னேஸ்வரனை கொண்டு அவர் ஒரு தீயவராக சித்தரித்து அதில் வெற்றி பெற்றார்கள் தமிழரசு கட்சியில் ஒரு அணியினர். CVK சிவஞானம் தரப்பினால் அணியினர்கள் அப்போது முன்னாள் இராணுவ வடமாகாண தளபதி சந்திரசிறி ஆளுநர் அவருடன் ஓடினார்கள், எங்களுடைய முதலமைச்சரை பதவி நீக்குங்கள் என்று சொல்லி. அப்படியான குத்துவட்டுக்கள் எல்லாவற்றையும் விக்னேஸ்வரன் கண்டு மனம் நொந்து பிற ஒரு தடவை பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று நல்ல பெயருடன் அரசியலில் இருந்து ஒதுங்கியவர். ஆகவே மாணிக்கவாசகர் இளஞ்செழியன், எங்களுடைய ஓய்வு பெற்ற மேல் நீதிமன்ற நீதிபதி, இவர்களை நம்பி வருவார் என்பதற்கு எத்தனை வீதம் உத்தரவாதம், எத்தனை வீதம் நம்பலாம்? ஏனென்றால் விக்னேஸ்வரனுடைய பெயர் பழுதாக போனது போல தன்னுடைய பெயரையும் பழுதாக்கலாம் என்று அவரும் பயப்படலாம் அல்லவா? ஆனால் விக்னேஸ்வரன் தன்னுடைய அதிகாரத்தை, அந்த நேரம் இருக்கின்ற அவருக்கான அதிகாரத்தை பயன்படுத்தி மற்றும் அரசியல் உறவுகளை பயன்படுத்தி வடக்கு மாகாணத்தை நல்ல முறையில் அபிவிருத்தி செய்திருக்கலாம் என்ற குற்றச்சாட்டோடு தானே அவர் வெளியில போனார். ஆகவே அவர் ஒன்றுமே செய்யவில்லை, அவர் தன்னுடைய அரசியலை செய்தார் என்று தானே குற்றச்சாட்டு அவர் மீது. இதுல ஒரு 2 விஷயத்தை கவனிக்கணும். ஒன்று ஒரு வரலாற்றை பார்ப்போம். நான் கிளிநொச்சி மாவட்ட சமூக சௌத்தியத்தராக 2013ஆம் ஆண்டு இருக்கின்றேன். 2012 20ஆம் ஆண்டு வரை 2013 செப்டம்பரில் தேர்தல் நடைபெற்று அக்டோபரில் சபை கூடி 2014 கிளிநொச்சி கிருஷ்ணபுரம் கரைச்சி பிரதேச பிரிவில், அதாவது கிளிநொச்சி நகரில் இருந்து 6 கிலோமீட்டர் உள் கிராமம் ஒரு வறியவர்கள் கிருஷ்ணபுரம் விநாயகபுரம் என்று 2 கிராமம் சேர்ந்து ஒரு பெரிய கிராம பிரிவில் கிளிநொச்சி மாவட்டத்துக்கான நடமாடும் சேவையை முதலமைச்சர் விக்னேஸ்வரன் நடத்துவதற்கு வடக்கு மாகாண அமைச்சர்கள், ஆளணியினர், மாகாண சபை உறுப்பினர்களுடன் வந்தார். அப்பொழுது அரசாங்க அதிபரோ கரைச்சி பிரதேச செயலாளர், ஏன் கிருஷ்ணபுரம் கிராம சேவகர் கூட அந்த நடமாடும் சேவைக்கு சமூகம் அளிக்க முடியாதபடி மத்திய அரசின் கொழும்பில் உள்ள பொது நிர்வாக அமைச்சு கலந்து கொள்ள விடவில்லை. ஒரு மாகாண முதலமைச்சருக்கு ஒரு கிராம சேவர், எங்களுடைய வாசையில் சொன்னவர்கள் பிதானியை கூப்பிட்டு தன்னுடைய கூட்டத்துக்கு தன்னுடைய நடமாடும் சேவைக்கு வர சொல்ல முடியாத நிலையை யார் உருவாக்கியது? மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம். சரியா? அது ஒரு விடயம். அடுத்ததாக அவர் ஒரு சேர்த்திறன் உள்ள ஒரு முதலமைச்சர். இலங்கை தமிழரசு கட்சியின் சுமந்திரனின் அஜெண்டா நிகழ்ச்சி நிரலுக்கு அவரால் ஆட இயலாது, ஆட மாட்டேன் என்று சொன்னார். அதனால் அவரை ஒரு தீயவராக ஊடகங்களை பயன்படுத்தி இவர்கள் காட்டிக்கொண்டார்கள். அவருடன் இருந்த 4 அமைச்சர்களில் 2 பேர் மோசடியானவர்கள், நான் பேர் சொல்ல விரும்பவில்லை. அந்த 2 பேரில் தொடர்பாக இவர் ஐயுறவப்பட்டு 4 பேரையும் விலகச் சொன்னார். 4 பேரும் விலகினார்கள். டெனீஸ்வரன் வழக்கு போட்டு அந்த வழக்கில் வென்று 5 அமைச்சர்களுடன் தொடங்கிய வடக்கு மாகாண சபை 9 அமைச்சர்களுடன் தன்னுடைய 5வது வருட ஆட்சியை 2018 நிறைவு செய்தது. இங்கே விக்னேஸ்வரன் தொடர்பாக நான் குறை சொல்ல மாட்டேன். அவருக்கு கீழ்தான் நான் பணிபுரிந்தேன் சமூக சேவைகள் சுகாதார அமைச்சில். அவர் ஒரு மிகச்சிறந்த ஒரு விஷயம் தவேந்திரன், என்னன்னா அவர் வந்த பணத்தையே செலவழிக்காம திரும்ப திரைசேரிக்கு போய்விட்டது என்ற குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா?
ஆமா. ஆனா இப்பொழுது பாருங்கள், இப்ப நீங்கள் உங்களுடைய கிராமத்தில் ஒரு பாடசாலைக்கு மாடி கட்டிடம் கட்ட வேண்டும். குறைந்தது 8 மாதங்கள் வேண்டும். சரி, ஒரு சாதாரண கட்டிடம் கட்ட வேண்டும். 8 மாதங்கள்லிருந்து 6 மாதங்கள் வரை வேண்டும். அதற்குரிய நிதி ஒதுக்கீட்டு அனுமதியை இவர்கள் இங்கிருந்து வடக்கு மாகாணத்திலிருந்து இங்கு முறைப்படி அனுமதித்து மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்புவார்கள். அவர்கள் அதற்குரிய அனுமதியை வைத்துக் கொண்டு செப்டம்பர், அக்டோபர் மாதத்தில் மழை பொழியின் காலத்தில் மட்டுக்கள் நிதியை விடுவிக்கின்றார்கள் என்று வையுங்கள். அந்த குறிப்பிட்ட கட்டிடத்தை குறிப்பிட்ட மாதங்களில் கட்டி கொடுக்கக்கூடிய கட்டிடத்தை என்னென்று கட்டலாம். இது நான் அனுபவப்பட்டேன். நான் கிளிநொச்சி டிப்போ சந்தியில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் சங்கத்திற்கு ஒரு கட்டிடம் 42 லட்சம். ஒரு மட்டுக்குள், அதாவது அதில் அந்த சங்கத்தின் உறுப்பினர்களுடைய முறைகேடான குறுக்கீடுகளும் ஒரு காரணம். ஒரு ஐப்பசி மாதம் மழை பொழிய பொழிய காசு வந்தது. மழை பொழிய பொழிய கட்டினோம். அதில் ஈரம் காய்ந்து சுவர் காய்ந்த போது வெடிப்பு வந்த பொழுது அது ஒரு பெரிய ஒரு எங்களுடைய சமூக சேவை திணைக்களத்துக்கு எதிராக பெரிய ஒரு இஷ்யூ, அதாவது ஒரு சர்ச்சையாக கிளப்பினார்கள். அதுபோல் இந்த முதலமைச்சர் விக்னேஸ்வரனுடைய நிர்வாகத்தை திறனற்ற நிர்வாகம் என மத்திய அரசாங்கம் காட்ட முற்பட்ட பொழுது அவர் ஒத்துப்போகாத அவருடைய தமிழரசு கட்சி அவரை ஒரு பலிக்கடாவாக்கி குளிர் காய்ந்து கொண்டது. சரி, இப்ப வடக்கு மக்களோடு மக்களாக வாழுகின்ற ஒரு உண்மையான சேவகன் ஒருவரை நாங்கள் வேட்பாளராக, முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்த வேண்டும் என்றால் யாரை நிறுத்தலாம் என்ற கேள்வி இருக்குத்தானே. யாரை நீங்க சுட்டி காட்டுவீங்க, அல்லது யாரை நிறுத்தலாம் என்ற ஒரு பொதுவான அபிப்பிராயத்தை சொல்லுங்க பாப்போம். இதில் நான் யாரையும் சொல்ல மாட்டேன். இப்பொழுது எங்களுடைய ஆறு திருமுருகன் ஐயா சமய பெரியாரை நிறுத்தலாம் என்ற ஒரு பகுதியினரும், வேறு மற்றது மாணிக்கவாசர் இளஞ்செழியன் ஓய்வு பெற்ற நீதிபதியை நிறுத்தலாம் என்று சொல்லியும் ஒவ்வொரு பகுதியும் சொல்கின்றனர். அதே நேரம் நான் உங்களுக்கு சொன்னேன், எங்களுடைய கைதடி கிழக்கு வட்டார உறுப்பினர் சிவபாதம் என்பவர் உள்ளூராட்சி தேர்தலில் உண்மையான தொண்டன். அப்படியாக உண்மையாக மக்களுக்காக வேலை செய்கின்ற தொண்டர்கள், அபிவிருத்தி நிர்வாகம் தெரிந்தவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களில் ஒருவரை எடுத்து சரியான முறையில் செய்தால் அது சாத்தியப்படும். மற்றது இப்பொழுது வடக்கு மாகாண சபையில் இருக்கின்ற வடக்கு மாகாணத்தில் இருக்கின்ற நிலைமையில் என்பிபி கட்சியை ஆட்சிக்கு சாதாரண பெரும்பான்மையுடன் ஆட்சிக்கு பெறக்கூடிய ஒரு வாய்ப்பான நிலைமை இருக்கின்றது. ஏனென்றால் இந்த நடந்து முடிந்த உள்ளூராட்சி தேர்தல் அவர்களுக்கு அதுக்குரிய வாய்ப்பை வழங்கியுள்ளது. அதாவது வட்டாரத்தில் 60 வீதமானவர்கள், வீதாசாரத்தில் 40 வீதமானவர்கள், வட்டார வீதாசாரத்தில் இணைந்து 35 வீதம் இளையோர் இருக்க வேண்டும், வட்டாரத்தில் 25 வீதம் பெண்கள் இருக்க வேண்டும், வீதாசாரத்தில் 50 வீதம். இந்த தேர்தல் முறை அவர்களுடைய எல்லா வேட்புமனுகளும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவைதான வடமாகாணத்தில். அவர்கள் மிக திறமையாக வேலை செய்து வடக்கு மாகாண முதலமைச்சரை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும். அவர்கள் சில நேரம் கபிலனை யாழ் மாநகர சபை முதல்வர் மாநகர மேயர் வேட்பாளராக அறிவித்தது போல் ஒரு கவர்ச்சியான மக்கள் மத்தியில வாழ்ந்த, மக்களுடைய தேவைகளை புரிந்து உண்மையான நடைமுறை நிர்வாகி ஒருவரை களமிறக்கினால் அந்த நேரம்தான் ஆச்சரியப்படலாம். தேர்தல் நேரம்தான் அது யார் என்று தெரிய வரும். ஆகவே இந்த பொது கபிலன்ல எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் இல்லையா, விமர்சனங்களும் இல்லையா? கபிலன் ஏழாலையில் பிறந்து வளர்ந்தவர். அரியாலை புங்கன்குளம் சந்தியில் என்பிபி ஆபீஸை முகவரியாக குறிப்பிட்டு அவர் தேர்தலில் வேட்புமனு செய்தவர். அதாவது அவருடைய வாக்காளர் டாப்போரிடமாகவும் பதிவிடம் என்னோரிடமாக காட்டப்பட்டுள்ளது. ஆகவே அவருக்கு எதிராக நான் நீதிமன்ற வழக்கு போடுவேன் என்று சுமந்திரன் சொன்னார். ஆனால் இன்று கபிலன் மாநகர முதல்வராக வரக்கூடிய வாய்ப்பு இல்லாமல், அதாவது சங்கு கூட்டணி அதாவது சித்தார்த்தன் தலைமையிலான கூட்டணி இலங்கை தமிழரசு கட்சி சுமந்திரன் தலைமையான கட்சிக்கு ஆதரவு கொடுத்து அவர்களுடைய மேயர் வர்றதுக்குரிய வாய்ப்பு இருக்கிறபடியால் கபிலன் தொடர்பான சர்ச்சை தற்போது நிலவவி. இவர் டாக்டர் அர்ஜுனாவை தவிர்த்து விட்டு நாங்கள் வடக்கு மாகாணத்தை பேச முடியாமல் இருக்கிறது. இப்ப அவரும் வடக்கு மாகாண முதலமைச்சராக வருவேன் என்றுதான் அவருடைய யூடியூப் பதிவுகள்ல சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்ப உண்மையில டாக்டர் அர்ஜுனா பொறுத்தளவுல சமூக ஊடகங்களை அரசியலுக்காக பாவிச்சு வெற்றி பெற்ற ஒருவர் டாக்டர் அர்ஜுனா என்பதில் மாற்று கருத்தில்லை. அந்த நிலைமையை நீங்க எப்படி பாக்குறீங்க? அர்ஜுனா ஒரு மருத்துவ ரீதியாக சாவச்சேரி மாவட்ட வைத்தியசாலையில் உள்ள பிரச்சனைகளை சிலவற்றை வெளியில் கொண்டு வந்தவர்.
அதுபோல் மன்னார் ஆஸ்பத்திரியில் நிகழ்ந்த ஒரு சம்பவத்தை கொண்டு வந்தவர். அவர் பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வருவதில் காட்டிய ஆர்வம் பிரச்சனைகளுக்கு தீர்வை நோக்கி செல்லவில்லை. ஒரு யூடியூப் பதிவுகளூடாக தன்னை தொடர்ந்து பிரபலப்படுத்தினால கவர்ச்சியாக கதைப்பார். விடயம் இருக்கின்றது, அவர் முகத்தோற்ற பொலிவான ஆள், அடுத்தது மக்கள் பிரதிநிதியாக வென்றதை வைத்துக் கொண்டு அவர் இருந்தார். அவர் இந்த உள்ளூராட்சி தேர்தலில் எல்லா சபைகளிலும் போட்டியிட போன்றேன், எனக்கு காசு தாருங்கள் என்று காசும் கொடுத்தார்கள். கௌசல்யா நரேந்திரன் மூலம் வேட்பு மனுக்களை சரியாக நிரப்பாமல் போனதால் அவருடைய வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டு பருத்தித்துறை நகரசபை மட்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது யாழ்ப்பாணத்தில். ஒரே ஒரு உறுப்பினர் வீதாசார அடிப்படையில் கிடைத்தது. நான் முதலில் சொன்ன போல இந்த ஜெர்மனிய கலப்பு முறை தேர்தலில் தோற்று போனவர்களுக்கு வாய்ப்பாக வீதாசார முறை அமைந்துள்ளது. ஆகவே அர்ச்சுனா தொடர்பான அந்த அலை முற்றாக ஓய்ந்து விட்டது என்று சொல்லலாம். இனி வரப்போகின்ற தேர்தலில் அவர் ஒரு காணாமல் போன வேட்பாளராக இருக்க போன்றார். அதை விட அவர் தொடர்பான வழக்கின் போது அவர் பதவியை இழக்க அவருடைய கட்சியில் இன்னொரு உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினராக போகும் பொழுது அவர் தொடர்பான கவர்ச்சி இன்னும் முற்றாக அற்று போக போறது. இப்ப பதவியை இழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதா? அப்படியா தெரியுது? இல்ல, அவர் அதாவது சுகாதார அமைச்சினுடைய உத்தியோகத்தர், மருத்துவர். அவர் சேவையிலிருந்து இடைநிறுத்தப்பட்டவர் அந்த பதவியை முற்றாக விலகுகிறேன் என்று சொல்லி கடிதம் கொடுத்து அந்த கடிதத்தை பதிவு தபாலில் அனுப்பி ஏதோ ஒரு வகையில தன்னுடைய, ஏனென்றால் பதவி நிலை உத்தியோகத்தர்கள் 10 வருடத்துக்கு மேற்பட்டால் ஓய்வு கொடுக்கலாம், 10 வருடத்துக்கு உட்பட்டால் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தான் தேர்தலில் கேட்க வேண்டும் என்று இந்த தேர்தல் தொடர்பான சட்டங்கள் இருக்கின்றது. இவர் 10 வருடத்துக்கு உட்பட்ட சேவையுள்ள ஒரு அரசாங்க மருத்துவர். ஆகவே பதவியை நான் முற்றாக, அதாவது இடைநிறுத்தியுள்ளீர்கள், நான் முற்றாக பதவியிலிருந்து ராஜினாமா செய்கிறேன், விலகு என்ற ஒரு கடிதத்தை கொடுத்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. இப்ப நீதிமன்ற வழக்கினூடாக ஜூன் மாதத்தில் தீர்ப்பு வரப்போகின்றது. அதன் அடிப்படையில் அவர் பதவி இல்லாமல் போக போகின்றார். இப்ப ஒன்று நினைவுக்கு வருகிறது என்னன்னா, நீதியரசர் விக்னேஸ்வரன் மாகாண சபை ஒரு வலுவற்ற அமைப்பு என்று அந்த நேரம் சொல்லியிருந்தார். உண்மைதான், அது ஒரு வலுவற்ற அமைப்பாகத்தான் இருந்தது. அதாவது இந்த பிரேமதாசா ஜனாதிபதியாக இருந்த பொழுது 1992ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்திலே 92ஆம் இலக்க மாகாண சபைகள் திருத்த சட்டத்தை அவர் நிறைவேற்றினார். அதன்படி மாகாண சபை முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருந்த மாவட்ட அரசாங்க அதிபர்கள், மாகாண பிரதி போலீஸ் மா அதிபர்கள், இவர்களெல்லாம் மத்திய அரசின் கீழ் கொண்டு வரப்பட்டார்கள். ஆகவே இந்த பிரச்சனை இருக்குது. ஆகவே இவ்வளவு ஒரு பலவீனமான அமைப்பை வைத்துக் கொண்டு என்ன செய்யலாம்? ஆமாம், நீங்கள் சொன்னது போல் பிரேமதாசா 1992ஆம் ஆண்டு 88ஆம் இலக்க, நீங்கள் இலக்கம் மாறி சொல்லிவிட்டீர்கள், 88ஆம் இலக்க பாராளுமன்ற திருத்த சட்டத்தின் மூலம் முதலமைச்சர் மாகாண பிரதி போலீஸ் மா அதிபர் மத்திய அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டவர்களாக இருந்து அவர்களை மாகாண முதலமைச்சரின் அதிகார பரப்பிலிருந்து பிடுங்கிக் கொண்டார்கள். அடிப்படையில் பார்த்தீர்கள் என்றால் தெரியும், பிரேமதாசா இலங்கை இந்திய ஒப்பந்தம் வந்த பொழுது அதனை எதிர்த்து பெரிய கலவரம் செய்த ஒருவர். பிறகு ஜி.ஆர். ஜெயவர்தன தன்னுடைய ஆளுமை மூலம் அவரை அடக்கி, பிறகு அவருக்கும் இயலாத கட்டத்தில் அவரே மூன்றாந்திரம் ஜனாதிபதியாக வருவதற்கு அரசியலமைப்பை திருத்தாமல் அவருடைய கொடுத்து விட்டு அவர் ஓய்வு பெற்று இறந்து விட்டார். பிறகு பிற்காலத்தில் இந்த முதலமைச்சர் விக்னேஸ்வரன் இந்த மாகாணத்திற்குரிய அதிகாரங்கள் எவ்வாறு பிடுங்கப்பட்டது என்று சொல்லி அவர் ஒரு சரியான முறை இந்த கூற்று 92ஆம் ஆண்டின் 88ஆம் இலக்க சட்டத்தின் மூலம் பிடுங்கப்பட்டது என்ற கூற்றுக்கு ஆதரவாக தமிழரசு கட்சியோ ஏனைய தமிழ் தேசியம் பேசும் பாராளுமன்ற உறுப்பினர்களோ பாராளுமன்றத்திலேயோ பொது வழியிலேயோ ஓங்கி குரல் கொடுக்கவில்லை. ஏனென்றால் இது இவர்களுக்குள்ள பரம்பரை நோய். ஏன் நாங்கள் ஓங்கி குரல் கொடுத்தால் முதலமைச்சர் விக்னேஸ்வரனுடைய கூற்றியை ஆதரித்து அவரை ஒரு பெரிய மனிதனாக காட்டிக்கொள்வோம். மக்களுக்கு நன்மை கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, சக அரசியல்வாதி உய்யக்கூடாது, உருப்படக்கூடாது. இப்பொழுது பாருங்கள், இப்ப என்பிபி அரசாங்கம் வந்துவிட்டது, அவர்கள் மாகாண சபை தேர்தலை நடத்த போன்றார்கள். தேர்தலை பற்றித்தான் கதைக்கின்றார்கள் ஒழிய இந்த நான் சொன்னது போல் 92ஆம் ஆண்டின் 88ஆம் இலக்க திருத்த சட்டத்தின் மூலம் மாகாணத்தினுடைய முக்கிய அதிகாரம் பிடுங்கப்பட்டது தொடர்பாக யாரும் கதைக்கப் போவதில்லை. அதே நேரம் என்பிபி அரசாங்கத்தை தவிர வேறொரு தமிழ் தேசிய பிறப்பு வடக்கு மாகாண சபையில் ஆட்சி அமைக்க வேண்டி வருகின்றது என்று கதைக்கு வைத்துக் கொள்ளுமே. அப்பொழுது கூட இந்த விக்னேஸ்வரனுடைய கூற்றை கோடிட்டு காட்டி
இவர்கள் போராடப் போவதில்லை. இவர்கள் பிரச்சனைகளை வைத்துக்கொண்டு வாழ முற்படுகின்றார்கள். அதன் விளைவுதான் இந்த மக்கள் ஒரு மிக அசுரபலமாக இவர்களை தூக்கி எறிந்தது. அதனை தெரியாமல் தொடர்ந்து அரசியல் செய்கின்றார். பொறுத்திருந்து பார்ப்போம். தபேந்திரன், சுமந்தரனா அல்லது இளஞ்செழியனா அல்லது அர்ஜுனா ராமநாதனா, இப்படி யார் வரப்போகின்றார்கள், வேறொருவரா யார் வரப்போகின்றார்கள் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். மிக நன்றி உங்களுடைய தகவல்களுக்கு. மீண்டும் மற்றும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். வணக்கம். நன்றி எனஸ் அவர்களே. தொடர்ச்சியாக என்னுடைய கருத்துக்களை இணைய உலகம் ஊடாக உலகமெங்கும் தெரிவிக்கும் லண்டன் தமிழ் டிவிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்.